ஆமப்பா புண்ணியோரான் பிறப்பு அப்பனே கற்பியவள் கன்னியானார். நாமப்பா நல்குணம் உள்ளோருக்கு நலமான சகல கலை ஞானம் சொல்வே. வாமப்பா 12 கலையும் மைந்தா வளமான விடகலை பின்கலையில் ஒடுங்கும் பாரு. காமப்பா சூரியனில் வசியமும் கண்மணியே சந்திரனில் பிரமிஷமும் ஆகும். இப்போ நம்ம சொன்னதுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆமப்பா புண்ணியரான் பிறப்பு. ஒரு புண்ணியனை பெற்றது யாரு? அப்பனே கற்பியவள் பெண்ணானார். பெண் தான் ஒரு புண்ணியத்தார பிறக்க வைக்குது. அப்ப அவ எவ்வளவு மகத்தானவ அப்படி சொல்ற. நாமப்பா நல்குணம் உள்ளவனுக்கு, நான் நல்ல குணம் உள்ளவனுக்கு நலமான சகல கலை ஞானம் சொல்றேன். எல்லா கலையிலும் இருக்கக்கூடிய ஞானத்தை சொல்றேன். வாமப்பா 12 கலையும் மைந்தா இடகலை பின்கலையில் ஒடுங்குப்பாரு. 12 கலை இருக்கு நமக்கு, அது ரெண்டுமே இடகலை பின்கலையில ஒடுங்குனது. இடகலை பின்கலை அதுலதான் மற்ற கலைலாம் இருக்கு. மற்ற 10 கலையும் இது மெயின், இந்த 2 கலை. மற்ற 10 கலை இதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப நம்ம சந்திரகலைக்கே போகணும்னா இந்த 10ஐயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சந்திரகலைக்கு போகணும், அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சூரிய கலைக்கு போகணும். அப்ப நமக்குள்ள எத்தனை கலை ஓடுது? 12 கலை ஓடுது. சுளுத்தி நைட்டு அந்த 12 கலையும் ஒன்றாகும்போது சுளுத்தி வந்துடும், போதை வந்துடும். போதைக்கு பேர் சுளுத்தி. போதையில் நீ தெளிவா இருந்துச்சுன்னா அறிவு, இவ்வளவுதான் விஷயம். தூங்காம இருந்துச்சுன்னா அறிவு. அந்த மாதிரி இதுல சூரியன் வசியம். வசியம்னா சூரியன் எல்லாத்தையும் இழுத்துரும், எந்த ஆபத்துமே அது கிடையாது. சந்திரன்ல தமிஷம், தாமதமா தமகுணம், அது இது எல்லாமே சந்திரன். இந்த 10 இதுக்கு அடியில தான் இருக்கு, இந்த 10 குணமும் கலையும். அதனால சந்திரன் தமிஷம் அப்படின்னு சொல்றாரு.